ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Dhivis ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காட்டுறதுக்கு இந்த சைடில் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாவை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்த கொலின் மிஸ்டர் மசில்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் இந்த மிஸ்டர் மசில்ன்ட்டு இல்லை, நான் டிஐ லிக்விடும் வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி மிஸ்டர் மசில்ஸ் தான் கிடச்சிது. ஸோ மிஸ்டர் மசில்ஸ் வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏன்னா மாவாட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம சைட்லேயும் ஒரு வேலை செய்யலாம். ஸோ அதுக்காக தான். ரெஜிலாம் பார்த்திங்கன்னா எறும்புலாம் நிறையா இருக்கும். எறும்பு பூச்சி இந்த மாதிரி நிறையா வரும். அதுக்கு நீங்கள் சூடம் போட்டு அந்த இடத்துல மட்டும் தொடச்சி விட்டிங்கன்னா எறும்பு பூச்சிலாம் அதிகமாக வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கேஸ் அடுப்புக்கும் அந்த மாதிரி லிக்விடு தான் யூஸ் பண்ணி நான் இது பண்ணுறேன். இல்லாட்டி விம் இருக்கும் இல்லைங்களா, விம்மில் வச்சு லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த இடுக்கலையெல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கையில் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதை ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் ஆகும். ஏன்னா அந்த நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அது நம்ம ஈஸியாக க்ளீன் ஆகும். அது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு கிளாத்தை வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். ஈரம் இருந்ததுன்னா துரு பிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணால் மட்டும்தான் வீடு நல்லா நீட்டாகவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஒர்க்கிங் உமனுக்கெலாம் தெரியும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அவங்களாம் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு டைம் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது வீடு நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு கிச்சன் சுத்தமாக இருந்தாவே வீடு ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் இருக்கும். டப்பாலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட்டாகி இருக்குது. இந்த மசால்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். மசாலாலாம் ஓப்பனில் இருக்கிறதுனால தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. ஓப்பன்லேயே வச்சுருக்கனால நான் சில டிப்ஸ் யூஸ் பண்ணி அந்த மசாலா பேக்கெட்லாம் ஹோல்ட் பண்ண போகிறேன். அது என்ன டிப்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா பேக்கெட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் டிக்டாக் பின்னு இருக்கும் இல்லைங்களா, டிக்டாக் பின்னு இல்லாண்டி ஹேர் பின்னு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டைட்டாக ஹோல்ட் பண்ணும்போது அது ஃபுல்லாமே இதாயிரும். ஸோ இது நான் உங்களுக்கு டிப்ஸ் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கீழே ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. நம்ம என்ன தான் கொட்டினாலும் கீழே ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. இது நான் ஹேர் பின் யூஸ் பண்ணி ஸ்லைடு யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டிக்டாக் பின் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் அஞ்சரைப்பட்டி எடுத்துக்கிறேன். அஞ்சரைப்பட்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே அந்த நம்ம பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை ஃபுல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரு பவுலில் போட்டுட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை நான் வாஷ் பண்ணி நான் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாமே தனித்தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அதெல்லாமே ஒரு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்படின்னா நான் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டு வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் சண்டே தான் நான் எடுத்த ப்ளாக்கு. ஏன்னா சண்டே டைமில் இந்த மாதிரி வேலைங்க நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் இந்த சண்டே ப்ளாக்ஸ் ஒர்க்கிங் உமனுக்குலாம் தெரியும் சண்டேஸில் தான் அவங்களுக்கு ஃப்ரீ டைமு. அதில் நம்ம என்னென்ன ஃபில் பண்ணி வைக்கணும், ரீஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீக் டேஸில் நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் மோஸ்ட் ஆஃப் முடிச்சு வச்சிட்டேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ மாவாட்டினதும் ப்ளஸ் அஞ்சரைப்பட்டி க்ளீன் பண்ணதை மட்டும் வச்சுட்டு வந்திருக்கேன்.
நான் காலையில் எழுந்திரிச்சு இது வாஷ் பண்ணி நைட்டே கவுண்டர் டாப்பில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மாவாட்டினதும் ப்ளஸ் வந்து அந்த அஞ்சரைப்பட்டி க்ளீன் பண்ணது மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் காலையில் வந்து இந்த எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணதுனால மட்டும்தான் வந்து ஒர்க்கிங் உமனுக்குலாம் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இதுதான் என்னோடய கவுண்டர் டாப்போட ஓவர் வியூ. ஓரளவுக்கு மேக்ஸிமம் நீட்டாக பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். என் சேனலில் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கொடுத்து டேக் பண்ணி வச்சுக்கோங்க.